தேரே இஷ்குமே. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து வழக்கம் போல் ஒரு காதல் கதை தான். அப்படி இந்த காதல் கதையை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில். அதில் ஹீரோயின் வந்து சைக்காலஜி படிக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் அவங்களோட தீசிஸை சப்மிட் பண்ணுறாங்க. அதில் அவங்களோட சப்ஜெக்ட் என்னென்னா, ஒருத்தன் எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் அவனை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த முறையில் அடைக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சப்ஜெக்டாக இருக்குது. அதை வந்து அவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அப்ரூவ் கொடுக்கக்கூடிய அந்த டீம் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி தான், ஆனால் அதுக்கான ஒரு ப்ரூஃப் இல்லையே, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அப்போ தான் நாங்கள் இதுக்கு அப்ரூவ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து இந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து பயங்கரமான ஒரு கோவக்காரன், வைலண்ட்டாக நடந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு காலேஜுக்குள்ளே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் நான் ஃபஸ்ட்டு இவனை அடக்கி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு இவங்க வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணுறாங்க. இதில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து, நான் உன்னை ஒரு ப்ராஜெக்டாக தான் பார்க்குறேன், நீ என்ன லவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதில் நடக்க போகிற விஷயங்களாக என்ன, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளாக என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர இந்த படத்து மேலே எனக்கு எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அப்படி படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து என்னை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. அதாவது இப்போ ரீசெண்டாக தனுஷோட படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு யங்ஸ்டர் மாதிரியும் இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் இப்போ அவர் நடிக்கிறது கிடையாது. இந்த பழைய படங்களில் மட்டும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த திமிரா நடந்துக்கிறது, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார். அதில் தான் அவருக்கு அந்த ஃபேன் பேஸே வந்து கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பண்ணியிருக்காரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏதோ பழைய தனுஷை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஆனந்தோட படங்கள்லாம் எப்படின்னா, கதை வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான், ஆனால் அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேலையாக இருக்கட்டும், சீன்ஸ்லையாக இருக்கட்டும், ஆக்டிங்கில், பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு இதில் மட்டுமே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிடுவார். அதுதான் அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏஆர் ரஹ்மானை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வழக்கம் போல் அவர் வந்து ரொம்ப சூப்பராக மியூசிக் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, தனுஷ் அண்ட் கிருத்தி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் படத்தில் வரக்கூடிய மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவான படம் தான். அதாவது படத்தோட டியூரேஷனே ஒரு 3 மணி நேரம் கிட்ட வருது. அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த படத்தில் வரக்கூடிய சீனெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்கோமே, இந்த படத்தில் பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தோணும். அதாவது நிறைய தமிழ் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் உருவி இந்த படத்துலேயே வச்சுருக்காங்க. அது நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே தெரியும், இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கோமே, இதில் பார்த்துருக்கோமே அப்படின்னு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ராஞ்சனா மாதிரி இல்லை, அட்ரங்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம்.